ஒவ்வொரு மனிதருக்குமே ஒரு வாழ்க்கையில ஒரு லட்சியம் இருக்கும். இந்த லட்சியத்த நிறைவேத்துறதுக்கு நம்ம எவ்வளவு கஷ்டப்படுறோம். இந்த கஷ்டப்படாம ஈஸியா அவரவருடைய லட்சியத்த நிறைவேத்துறதுக்கு ஒரு விஷயம் இருக்கு. அதுதான் லட்சியத்தை நிறைவேற்றும் லக்ஷ பிரதக்ஷணம் அப்படின்னு இருக்கு. இது வந்து 25/7/2026 இருந்து 20/11/2026 வரைக்கும் வந்து இருக்குது. இந்த பிரதக்ஷணம் என்ன அப்படின்னா, ரொம்ப ரொம்ப சிம்பிள். உங்க வீட்டுக்கு பக்கத்துல என்ன கோவில் இருக்கோ, அங்க வந்து என்ன செய்யலாம், அங்க இருக்கக்கூடிய தல விருட்சம் சொல்லுவோம்ல, அந்த மரத்த நீங்க சுத்துனாலே போதுமானது. இல்ல எனக்கு வந்து வீட்டுக்கு பக்கம் ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி தான் போணும் அப்படின்னா, அருகில் இருக்கக்கூடிய நல்ல மரங்கள், அரச மரம் அல்லது வந்து துளசி மரம் இந்த மாரி இத சுத்தலாம். அப்படி இல்ல அப்படின்னா, கோச்சாலைக்கு போய் பசுவ கூட நீங்க சுத்தி வரலாம். இது வந்து என்னன்னா, கோவில்ல போயி எந்த கோவிலானாலும் சரி, இந்த கோவில் தான் இல்ல, அம்மன் கோவிலா இருக்கலாம், விநாயகர் கோவிலா இருக்கலாம், ஆஞ்சநேயர் கோவிலா இருக்கலாம், சிவன், விஷ்ணு எந்த கோவிலோடைய சன்னதியிலயும் நீங்க போலாம். அந்த மாரி போனீங்கன்னா, ஒவ்வொரு கோவிலும் ஒரு மரம் இருக்கும். அந்த மரத்த இது பண்ணி நீங்க சுத்தி வந்தாலே போதும். உங்க லட்சியத்த மனசுல நெனச்சுட்டு இத நிறைவேத்தி குடுன்னு சொல்லி இத சொல்லணும். இது வந்து என்ன வியாச மகரிஷி வந்து தர்மபுத்திரருக்கு இந்த லட்சிய பிரதக்ஷணத்த பத்தி சொல்லியிருக்காரு. அதனால நீங்களும் இத தாராளமா செய்யலாம். இது எத்தன டைம் செய்யணும் அப்டின்னா 1,00,000 டைமு. நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த டைம்ல வந்து என்னன்னா, ஒரே நாள்ல 1,00,000 இல்ல. இந்த 3 மாசத்துக்குள்ள 1,00,000 டைம் நீங்க சுத்தி வரணும். என்னால 1,00,000 டைம்லாம் சுத்த முடியாது அப்டின்னா, 50,000 தடவ சுத்தலாம். அட்லீஸ்ட் 25,000 தடவையாவது நீங்க சுத்துங்க. அது ரொம்ப ரொம்ப நல்லது. 25,000 டைம் கூட முடியல அப்டின்னா, அட்லீஸ்ட் 10,000மாவது சுத்துங்க. அப்படி சுத்தும்போது என்னன்னா, உங்க லட்சியத்த அடையறது ஈஸியா அடைய முடியும். இந்த மரத்த மட்டும் சுத்திட்டு நான் எந்த விஷயமும் செய்ய மாட்டேன்னா, அதெல்லாம் நம்ம பொறுப்பு கிடையாது. நீங்க எடுக்கக்கூடிய விஷயங்கள் ஈஸியா கிடைக்கும். அவ்வளவுதான். ஆனா, இறைவனுடைய அருள். நம்ம எந்த ஒரு விஷயம் இது பண்ணும்போது, குரு அருள், இறை அருள்லாம் இருந்துச்சுன்னா, ஒரு விஷயம் ஈஸியா சக்சஸ் ஆகும். அதனால தான் செய்றேன். உங்களுடைய கடினமான உழைப்பு, அந்த கடினமான உழைப்பு வீணா போயிறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக, இந்த பிரதட்சண வழிமுறைய நான் உங்களுக்கு சொல்றேன். இது யாரெல்லாம் விருப்பம் இருக்கோ அவங்க இத பயன்படுத்திக்கங்க.